தமிழோடு தமிழாக இணைந்திருக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சில மக்களோட மொபைல்ல சார்ஜே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அது எதனால தெரியுமா? சிலவங்க மொபைல் கொஞ்சம் யூஸ் பண்ண தெரிஞ்சாலும் அவங்க மொபைல்லே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவங்க எல்லா ஆப்ஷனையும் ஆன் பண்ணி விட்டுருவாங்க. அதனால அவங்களோட மொபைல்ல சார்ஜ் நிற்கிறதுக்கு ரொம்பவும் வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கு. அது மொபைல் யூஸ் பண்ண தெரியாம இருந்தாலும் அவங்க ஏதாவது ஆப்ஷனை தெரியாம கிளிக் பண்ணி விடுறதுனாலையும் பேட்டரி ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம இந்த வீடியோல மொபைல் சார்ஜ் நிக்கிறதுக்கு என்னெல்லாம் ஆப்ஷன் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இதுல ஜோஸ்டெக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாரும் தெரிஞ்ச பண்ற தப்பு என்ன தெரியுமா? இப்போ மொபைல்ல அப்டேட் கேட்டுச்சுன்னா அப்டேட் தானே காணிக்கிறாங்க, அதனால அதை கிளிக் பண்ணி விடுவோம், அப்டேட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். அந்த அப்டேட் அவங்க என்ன வெர்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம அப்டேட் காணிச்சோம்னா நம்ம அப்டேட் பண்ணி விட்டுருவோம். அதனாலேயே பேட்டரி ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அதை நீங்க தவிர்க்கணும்னா என்ன விஷயம் பண்ணணும்னா, இப்போ ஒரு அப்டேட் காணிச்சுன்னா அந்த அப்டேட்டோட நேம் எடுத்து நீங்க கூகுள்ல அல்லது உங்க யூடியூப்ல நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. அதோட நல்ல விஷயம் என்னது, கெட்ட விஷயம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துட்டு அப்டேட் கொடுக்கறது நல்லது. அப்படி நீங்க பார்க்காம நீங்க அப்டேட் கொடுத்தீங்கன்னா உங்களோட பேட்டரி ரொம்பவும் சார்ஜ் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம எல்லாருமே மொபைல வைப்ரேட் மோட் வச்சிருப்போம். நான் கூட என்னோட மொபைல்ல வைப்ரேட் மோட் வச்சிருக்கேன். அந்த வைப்ரேட் மோட் வைக்கிறதுனாலே மொபைல் அதிகப்படியான சார்ஜ் ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஏன் அப்படி ட்ரை ஆகிறது வாய்ப்பு இருக்குன்னா, மொபைல்ல உள்ள வைப்ரேட்டுக்கு வச்சிருக்கிறது ஒரு மோட்டார் தான் வச்சிருக்காங்க. அதனால மொபைல் பேட்டரி ட்ரை ஆகிறதுக்கு ரொம்பவுமே வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க ஒரு நோட்டிபிகேஷன் வந்தாலும் சரி அல்லது எஸ்எம்எஸோ இல்ல கால் வந்தாலும் சரி, அந்த நீங்க வைப்ரேட் மோட ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அதனால பேட்டரி கொஞ்சம் ட்ரை ஆகாம இருக்கிறத நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த விஷயம் என்னன்னா, நமக்கு ஒரு ஆப் தேவைன்னா, இப்போ ஒரு மொபைல் நம்ம புதுசா வாங்குறோம்னா அந்த மொபைல்ல வாட்ஸ்அப் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். அதனால நம்ம பிளே ஸ்டோர்ல போயிட்டு வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்போம். வாட்ஸ்அப் அடிச்ச உடனே அதுல வாட்ஸ்அப் அந்த ஃபர்ஸ்ட் அதுல வந்துடும். நம்ம அதை இன்ஸ்டால் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்து அது ரிலேட்டடா உள்ள எல்லா ஆப்ஸும் வரும். அது அந்த வாட்ஸ்அப் பிசினஸா இருந்தாலும் சரி, இல்ல ஃபேஸ்புக்கா இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமா இருந்தாலும் சரி, எல்லா ஆப்புமே கீழே அது ரிலேட்டடா வரதுனால நம்ம அதையும் கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிடுவோம். அதனாலே மொபைல் ஃபுல் சார்ஜ் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் நீங்க இதுல தவிர்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணுங்க. வேற எந்த ஒரு ஆப்பையும் டவுன்லோட் பண்ணாதீங்க. ஏன்னா அது நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணும்போது அது பேக்ல ரொம்பவே ரன் ஆகிட்டு இருக்கும். அதனால பேட்டரி ரொம்பவும் ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம பண்ற தவறு என்னன்னா, மொபைல்ல பிரைட்னஸ் அதிகமா வைக்கிறது. லேடிஸா இருந்தாலும் சரி, ஜென்ஸா இருந்தாலும் சரி, மொபைல் அதிகப்படியா பிரைட்னஸ் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. சிலவங்க பிரைட்னஸ் அதிகமா வச்சு யூஸ் பண்ணுவாங்க. சிலவங்க பிரைட்னஸ் ரொம்ப கம்மியா வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. என்னோட மொபைல் நான் எப்பவுமே பிரைட்னஸ் கம்மியா வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ சிலவங்க பிரைட்னஸ் அதிகமா வச்சு யூஸ் பண்றவங்களோட மொபைல் சார்ஜ் ரொம்பவும் சீக்கிரமா ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதனால அப்படி ட்ரை ஆகுதுன்னா, இப்போ நீங்க பிரைட்னஸ் அதிகமா வச்சு யூஸ் பண்ணும்போது டிஸ்பிளே ரொம்ப ஹீட் ஆகும். அதனால உள்ள இருக்க பார்ட்ஸும் சீக்கிரமா ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அப்படி ஹீட் ஆகுறதுனால உள்ள இருக்க பார்ட்ஸ் எல்லாமே அந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு வேண்டி ரன் ஆக ஆரம்பிக்குது. அப்படி ரன் ஆகும்போது மொபைலோட சார்ஜ் சீக்கிரமே ட்ரை ஆகுது. இதை நீங்க எப்படி தவிர்க்கிறதுனா, உங்களோட மொபைல் பிரைட்னஸ் நீங்க ரொம்பவுமே கம்மியா வச்சு யூஸ் பண்ணுங்க. நீங்க இப்போ வெளியே சன்லைட் போய் யூஸ் பண்றீங்களா, இங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆட்டோ மோட் போட்டுக்கோங்க. அல்ல நீங்க வீட்டுக்குள்ளே இருக்கும்போது யூஸ் பண்றீங்கன்னா அதோட பிரைட்னஸ் ரொம்ப உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் நீங்க வச்சு யூஸ் பண்ணுங்க. ரொம்ப அதிகமா வைக்கிறாங்க. அதனால சார்ஜ் கம்மியாகிறதுக்கு ரொம்பவுமே வாய்ப்பு இருக்கு. நீங்க எல்லாருமே வைஃபை ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணுவீங்க. எதனால நீங்க அதை யூஸ் பண்றீங்கன்னா, இப்போ ஒரு மொபைல்ல இருந்து இன்னொரு மொபைலுக்கு நெட் ஷேர் பண்றதுக்கு வேண்டி ஹாட்ஸ்பாட்டும் வைஃபையும் யூஸ் பண்ணுவீங்க. நானும் அப்படி வைஃபை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா வீட்டுல நெட் இருக்கிறதுனால நம்ம வைஃபை யூஸ் பண்ண தான் செய்வோம். அப்படி வைஃபை யூஸ் பண்ணும்போது வீட்டில் வைஃபை ஆன் பண்ணிட்டு நம்ம வெளியே போகும்போது அந்த வைஃபை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. நம்ம இப்போ வீட்டில் நம்ம வைஃபை யூஸ் பண்ணிட்டு வெளியே போகும்போது அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேன் ஆகிட்டே இருக்கும். அதனால அந்த ஸ்கேன் ஆகுறதுனால அதிகப்படியாக சார்ஜ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தபடியாக நம்ம பார்க்குற மிகப்பெரிய தவறு என்னன்னா, இப்போ எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணும்போது சன்லைட் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்க ஒரு பைக்ல போறதா இருந்தாலும் சரி, இல்ல கூகுள் மேப் பாக்குறதா இருந்தாலும் சன்லைட்ல வச்சுட்டு நீங்க யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சன்லைட் படுறதுனால அந்த பாடி ரொம்ப ஹீட் ஆகுது. அந்த ஹீட் ஆகுறதுனால உள்ள பார்ட்ஸ் எல்லாமே அந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு வேண்டி அது ரன் ஆக ஆரம்பிக்குது. அப்படி ரன் ஆக ஆரம்பிக்கும் போது அந்த மொபைலோட சார்ஜ் ரொம்பவே டவுன் ஆக ஆரம்பிக்குது. நீங்க மொபைல் யூஸ் பண்ணும்போது அந்த மொபைலோட மேல் சைடுல நீங்க இப்படி கை வச்சுட்டு யூஸ் பண்றதுனால அதோட அந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்றதுனால சார்ஜ் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
எல்லாருமே பண்ற அடுத்த தவறு என்னன்னா, ஜிபிஎஸ் வந்து ஆன் பண்ணா அதை வந்து ஆஃப் பண்ண மாட்டாங்க. அந்த கூகுள் மேப் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த கூகுள் மேப் ஆன் ஆகும்போது அதோட சேர்ந்து ஜிபிஎஸும் ஆன் ஆகுது. அந்த கூகுள் மேப் வந்து ஆஃப் பண்ணும்போது அது ஜிபிஎஸ் வந்து ஆன் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கு. சில மொபைல வந்து ஆஃப் ஆகும், சில மொபைல வந்து ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கு. அப்படி ஆஃப் ஆகாத மொபைல வந்து நீங்களே ஜிபிஎஸ் ஆஃப் பண்ணி வைக்கிறது நல்லது. அந்த ஜிபிஎஸ் ஆன் ஆயிருக்கனாலே மொபைல வந்து சார்ஜ் வந்து ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலவங்க வந்து அவங்களோட மொபைல் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஸ்டைலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கான்செப்ட்ல அவங்க வந்து மொபைலை கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. அப்படி கஸ்டமைஸ் பண்ணும்போது அவங்க வந்து சில டைம் வந்து லைவ் வால்பேப்பர் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சில டைம் வந்து பிளே ஸ்டோர்ல இருந்து சில ஆப்புகளை டவுன்லோட் பண்ணிட்டு அதுல இருக்கிற வால்பேப்பரை வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி நீங்க வந்து மொபைல்ல லைவ் வால்பேப்பர் வைக்கும்போது வந்து உங்களோட மொபைல் சார்ஜ் வந்து ரொம்பவுமே சீக்கிரமா ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப எல்லாருமே மொபைல்ல வந்து ஜியோ சிம் தான் போட்டிருக்காங்க. ஜியோ சிம் போட்டுட்டு அதுல வந்து 1 GB அல்லது 1.5 GB வந்து டேட்டாஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த டேட்டாஸ் அவ்வளவு டேட்டாஸை வச்சுட்டு அவங்க வந்து மொபைல்ல எப்போ பார்த்தாலும் நெட் ஆன் பண்ணியே விட்டுருப்பாங்க. அப்படி நெட் ஆன் பண்ணி விடுறதுனால பேக்ரவுண்ட்ல வந்து ஆப்ஸ் வந்து அப்டேட் கேட்கும், அதெல்லாம் வந்து மொபைல் வந்து அப்டேட் கேட்கும். அப்படி அப்டேட் ஆகுறதுனால அதிகப்படியான இன்டர்நெட்டும் எடுக்கும், அதுபோக அதிகப்படியான சார்ஜும் வந்து ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜோஸ்டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.